எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான பொடி ஒன்று செய்ய போறோம். வல்லாரை கீரையை வச்சுட்டு நம்ம பண்ணலாம். வள்ளலார் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சஞ்சீவி மூலிகையில இதுவும் ஒண்ணு, கண்டிப்பா இதை வந்து உணவுல நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்களும் வந்து இதை வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு சிலர் செய்ய தெரியாம செஞ்சுட்டு கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க. இதை கசக்காம இதை சூப்பரான ஒரு பொடியை எப்படி வந்து நம்ம செய்யலாம், இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் பாருங்க இந்த மாதிரி ஒரு கட்டு கீரையை வாங்கிட்டு வந்து நான் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இருக்குது இந்த வல்லாரை கீரை. அதனால நான் பாருங்கள் இந்த மாதிரி நான் பறிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த காம்பெல்லாம் போட்டோம்னா தான் நமக்கு கசக்கும். நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி மட்டும் கீரையை மட்டும் நீங்கள் பறித்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கசப்பு வராது. இந்த மாதிரி எல்லா கீரையுமே நம்ம பறித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா தண்ணியில் நல்லா அலசிக்குங்க. அலசிட்டு இதை வந்து நல்லா தொடச்சிக்கலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் எல்லா கீரையும் நல்லா தொடச்சிருங்க. இந்த மாதிரி எடுத்து தொடச்சிட்டு இதை நிழல்லையே நம்ம ஃபேன் காற்றுலேயே காய வச்சிங்கன்னா நல்லா ட்ரையாக காஞ்சிரும். இப்போ இதை காஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து இதை யூஸ் பண்ணலான்ட்டு. பாருங்கள் ஃபேன்லேயே போட்டு நல்லா ட்ரையாக காய வச்சிட்டேன். நான் நல்லா மொறுன்னு சவுண்டு பாருங்கள் நல்லா வருது. நான் வெயிலில் எதுவும் வைக்கலை. வெயிலில் வைக்காததுனால நமக்கு கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகவே இல்லை பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வல்லாரைக்கீரையை நான் எடுத்து நல்லா ஒரு சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதுலேயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்குங்க. கருக விட்டுறாமல் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். இந்த பொடிக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பை வந்து நல்லா வறுத்துடணும், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு பச்சை வாசம் வரும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி உளுந்தம்பருப்பை நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்துக்குங்க, கருக விட்டுறாமல் வறுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகாய் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகா போடுறேன். இதையும் வெறும் சட்டியிலேயே வறுத்துக்கலாம். இதுலேயே நம்ம வந்து இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாயும் உப்பையும் ஒன்றா போட்டு வறுக்கிறதுனால இந்த காஞ்ச மிளகாயோட நெடி வந்து நமக்கு ரொம்ப வராது. காஞ்ச மிளகாயும் நல்லா ட்ரை ஆயிடும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 இனுக்கு கருவேப்பிலையை நம்ம இதில் உருவி போட்டு வறுத்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக இதில் ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா கருவேப்பிலையை நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். புளியங்கொட்டை சைஸ் அளவுக்கு புளி போடணும். இப்போ வெறும் சட்டியில் போட்டோம்னா புளி வந்து அங்கங்கே ஒட்டி நல்லா கருப்பாயிரும். அதுக்காக இந்த புளியை வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த புளியை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு வறுத்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பொடி செய்யும் போது கொலன்னு போகாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா பொரிச்சுக்கணும் புளியை. பாருங்கள் புளி நல்லா பொரிச்சாச்சு, நல்லா மொறுன்னு ஆயிருக்கும். இப்போ இதை எடுத்து இந்த பருப்போடையே போட்டுக்கலாம். சூப்பராக நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து இதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வறுத்து வச்ச வல்லாரைக்கீரையை போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா நைஸாக ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு பொடி. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு 2 மாதம்னாலும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த வல்லாரை பொடியை வச்சுட்டு நம்ம இட்லியெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா வந்து ஒரு நெய் போட்டு இப்படிலாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ இதுக்கு நல்ல நெய் வந்து இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இதில் சேர்த்துக்கலாம்.
இல்லைன்னா நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் போட்டுக்குங்க. நல்லா இட்லியை நல்லா மெத்துன்னு சுட்டு இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ஹாஸ்டல்லேருந்து இருக்க பிள்ளைங்களுக்கும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம வல்லாரைக்கீரையை எடுத்து நம்ம அந்த மாதிரி பொடியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இந்த பொடியவே நல்லா மாவில் கலந்தும் நீங்கள் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்லாம். இதை சாதத்தில் நமக்கு ஒன்றுமே இல்லை, இந்த பொடி செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா நல்லா சுட சாதம் போட்டு நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டு நெய் போட்டு நீங்கள் பரட்டி சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு ஞாபக சக்தி கீரையை வச்சுட்டு நம்ம சூப்பரான பொடி செஞ்சுருக்கோம். இந்த பொடியை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.